வணக்கம் உங்களோடவர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஊட்டியில் இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸை வந்து பார்க்க போகிறோம். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டபிடா பீக் தான். இதை வந்து தொட்டபிடா வியூ பாயிண்ட் கூட சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டி மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த இடம் வந்து இருக்குது. தமிழ்நாட்டிலே வந்து ஹையஸ்ட் பீக்னால் அது வந்து இந்த இடம் தான், தொட்டபிடா பீக் தான். இந்த தொட்டபிடா பீக்கில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து என்ட்ரி சார்ஜ் எவ்வளோ பண்ணுறாங்கன்னா 20 ரூபா வந்து ஒரு ஆளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து வர்றீங்கன்னா, இப்போ கார்லேயோ பைக்லேயோ வரீங்கன்னா, இப்போ பைக்கில் வரீங்கன்னா நீங்கள் மேலே வரையும் கொண்டுட்டு போயிடலாம். அந்த தொட்டபிடா பீக் அந்த என்ட்ரி வரையுமே வந்து கொண்டு போயிடலாம். பைக்கும் வந்து போயிடும், காரும் போயிடும். ஆனால் காரை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே கொண்டு போயிட்டு திருப்பி எடுத்துறப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து சிரமமாக இருக்கும். அதனால் அதை மட்டும் யோசிச்சுங்க. நீங்கள் கொஞ்சம் கீழே வந்து நிப்பாட்டிட்டு இப்போ ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இல்லாட்டி ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்கிறீங்கன்னா காரை நிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து நடந்தே போங்க. அப்போ தான் அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. இந்த தொட்டபிடா பீக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணுற ஒரு பெஸ்ட்டு டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு செப்டம்பர் அக்டோபர்லலாம் போனீங்கன்னா ஒரு செம்ம கிளைமேட் இருக்குங்க. அதனால் இங்கே போகணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த டைமில் வந்து போய் பாருங்கள். இப்போ நம்ம அந்த தொட்டபிடா பீக்கோட வியூ பாயிண்ட்டுக்கு வந்து வந்துட்டோம்னா அந்த வியூ பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த போகிற பாதையிலலாம் வந்து லெஃப்ட் ரைட்லலாம் வந்து நிறைய கடையெல்லாம் இருக்கும், ஸ்நாக்ஸ் கடை அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே வந்து ஃபேமஸான அந்த மசாலா பொரி மாதிரி ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மறக்காமல் போனீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அங்கே ரெடி பண்ணி கொடுக்குற டீ தூள், இந்த காப்பி தூள், இந்த மாதிரி அதிலே வந்து நிறையா டைப்பாக இருக்கும். இந்த மசாலா அந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்ததெல்லாம் வந்து அங்கே கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். நீங்கள் வெளியில் வாங்குறதோட இங்கே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும். அது நல்லாவும் இருந்துச்சு. நாங்கள் ஒன்று வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. அதனால் நீங்கள் இங்கே போனீங்கன்னா வந்து இதை ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு வந்து தோணும், இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்து போனோம்னா இங்கே சாப்பாடு இருக்குமா இல்லையா அப்படின்னு தோணும். நீங்கள் இந்த இடத்துல வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் இப்போ இந்த போகிற வழியிலே வந்து ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும், இந்த கடையெல்லாம் இருக்குதுல்ல, இப்போ நம்ம பார்த்தோம்ல. அது இல்லாமல் வியூ பாயிண்ட்டை ரீச் பண்ண உடனே வந்து இந்த இடத்துல வந்து சாப்பாடு கடையெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் ரேட்டெல்லாம் ரொம்ப ஹையாக சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இந்த இடத்த விட்டோம்னா திருப்பி நம்ம மெயின் ஏரியாவுக்கு தான் வந்து போய் ஆகணும். அது ரொம்ப டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து காஸ்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் யாராவது சாப்பிட்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னாடியே சாப்பிட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி இந்த இடத்த வந்து விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. இங்கே வந்து ரேட் அதிகமாக சொல்லுவாங்க, அதனால் மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் இருக்குதுல்ல, இந்த தொட்டபிடா வியூ பாயிண்ட்டு அந்த டவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்து தொட்டபிடா வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஒரு படி மாதிரி ஏறி போகும். இந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னா சுற்றி வர இருக்க அந்த ஹில்ஸ்லாம் வந்து ஒரு செம்ம வியூவாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஸ்கோப் மாதிரி இருக்கும், அதுலேருந்து கூட நம்ம பார்க்கலாம். இது தனியாக அதுக்கெலாம் வந்து சார்ஜ் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு வரீங்களோ ஒரு 20 ரூபா அந்த டிக்கெட் தான். அது உள்ளே போனதுக்கு இது பண்ணுறதுக்கெலாம் மற்றபடிலாம் எந்த சார்ஜும் கிடையாது. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம வியூவாக இருக்கும். இப்போ நீங்கள் போகிற டைமில் இது இல்லாமல் இப்போ நாங்கள் போயிருந்தப்பெல்லாம் வந்து சரியான மழை. அதனால் நம்ம அங்கேருந்து சுற்றி பார்க்குறப்போ ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாக ஃபாகாக தான் இருந்துச்சு. அதனால் நீங்கள் போகிறப்போ கொஞ்சம் ஃபாக் கிளியர் ஆனதுக்கப்புறம் இங்கே மேலே போகிற மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ வந்து இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்கும். இந்த சைடில் போகுது பார்த்தீங்களா, அந்த ஒரு பாதை மாதிரி போகுதுல்ல, அதுக்குள்ளே போனோம்னா ஒரு பார்க் மாதிரி இருக்கும். உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இந்த தொட்டபிடா பீக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிளேஸில் வந்து இது தான் இருக்குது. அது இல்லாமல் இந்த பிளேஸை நம்ம பார்க்குறத விட இந்த போகிற பாதை தான் நம்மளுக்கு வந்து ஒரு சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். அதனால் நீங்கள் இந்த பிளேஸை வந்து எதிர்பார்த்து போகாமல் இந்த போகிற பாதையை வந்து ரசித்து ருசித்து போனீங்கன்னா வக்காளி வேறு மாதிரி இருக்கும்.